போன வீடியோ பதிவில் புதன் திசையில் தன்னுடைய சொந்த புத்தி சுய புத்தியை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து புதன் திசை 17 வருஷ திசையில் அடுத்து வரப்போவது கேது புத்தி. இந்த கேது எதுக்கு காரணமாகும்? காரக கிரகங்களில் இவனுடைய செயல்பாடுகள் எதை குறிக்கும்? அதாவது அம்மாவினுடைய அப்பா, அதாவது தாய் வழி பாட்டன் என்று சொல்லக்கூடிய அம்மாவோட அப்பாவை குறிக்கக்கூடியது கேது. நம்ம உடம்பில் நரம்பை குறிக்கக்கூடியது, நம்ம தலையில் இருக்கிற முடியை குறிக்கக்கூடியது, மர்ம உறுப்புக்கு காரணம், ஆசனவாய், மாடிப்படி, புகை வரும் குழாய்கள், நம்ம வீட்டினுடைய பின் வாசலை குறிக்கும், ஒரு குறுகிய பாதையை குறிக்கும், குளியலறை, கயிறு, நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய பலவித தடைகளை குறிக்கக்கூடியது, மண் பானையை குறிக்கும், நாம் அணியக்கூடிய காவி உடையை குறிக்கும், மோட்சத்தை குறிக்கக்கூடிய கிரகம், பிரம்மனை குறிக்கக்கூடியது, தர்ம ஸ்தாபனங்களை குறிக்கக்கூடியது கேதுவினுடைய காரகத்துவத்தில் வரும். மருத்துவமனை, நம்ம அதாவது சாமி கும்பிட்றதுல தியான அறை, இது கேது குறிக்கும். சாக்கடைகள் நிறைந்த பகுதி, உலர்ந்த புல், மூலிகைகள், யானையின் தும்பிக்கை, ஆலமரத்தின் விழுதுகள், கொடி. நம்ம நிறைய பேர் பார்த்திங்கன்னா தத்துவம் பேசுவோம். அந்த தத்துவத்துக்கு கேது தான் காரணம். எந்த ஒரு செயல்பாட்டையும் ரகசியமாக வைத்திருத்தல், அந்த ரகசியங்கிறது கேதுவினுடைய காரகத்துவத்தில் வரும். ஒரு சண்டை சச்சரவு வர்றது, ஞானம், தியானம், தவம், மௌனம், இது எல்லாமே கேதுவினுடைய காரகத்துவத்துள்ள அடங்கும். ஒரு வைராக்கியமாக இருக்கிறது, எந்த ஒரு விஷயத்துலையும் வைராக்கியமாக இருக்கக்கூடிய மனிதர்கள் நம்ம பார்ப்போம், அது கேதுவுக்கு காரணம். அதே மாதிரி ஒரு நிதானம், எந்த ஒரு செயல்களையும் ஒரு நிதானம். மனசு வெறுத்து போகிறது, மன வெறுப்புன்னு சொல்லக்கூடிய மனசு வெறுத்து போகிற சம்பவங்களுக்கும் கேது காரணம். திடீர்னு மயக்கம் வர்றது, சந்நியாசம் போகுதல், இது எல்லாமே அனைத்தும் கேதுனுடைய காரகத்துவத்துக்குள்ளே வரும். இப்படி இருக்கிற கேது புதன் தசையில் இந்த கேது புத்தி எந்த வகையிலும் ஒரு சுப கிரகங்களின் தொடர்பை பெறாத கேது எந்த வகையிலும் நன்மையை செய்யாது. அதாவது பொதுவாக பார்த்திங்கன்னா இதனுடைய புதன் தசையில் கேது புத்தி 11 மாதம் 27 நாள் நடக்கும். 17 வருஷத்த புதன் தசையில் கேது புத்தி 11 மாதம் 27 நாட்கள் நடக்கும். அந்த கேது ஒரு சுபகிரகங்களின் தொடர்பை பெறாத கேது. பொதுவாக தன்னுடைய புத்தியில் எல்லாத்துக்கிட்டையும் பெரிய பகையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் அந்த புத்தியில் நடக்கும். நெருங்கிய உறவினர்களுக்கு, அதாவது நம்ம சொந்தக்காரங்களுக்கெல்லாம் ஏகப்பட்ட கெடுதலை செய்யக்கூடிய அமைப்பு அந்த கேது உருவாக்கும். உடம்புல பார்த்திங்கன்னா ஒரு கொடிய வியாதிகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு அந்த கேது புத்தியில் உருவாக்கும். ஏற்கனவே நம்ம வச்சுருந்த பொருள் எல்லாம் சேதமாகக்கூடிய அமைப்பை உருவாக்கும். நமக்கு பிடிக்காதவங்க எதிரிகளால் ஏகப்பட்ட தொல்லைகள் நடக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். சரி, ஒருவேளை கேது சுபநிலை அடைந்திருந்தால், சுபநிலைன்னா என்ன? ஒரு குருவுடன் இணைந்திருத்தல், குருவின் பார்வையில் இருத்தல், சுக்கிரனுடன் இணைந்திருத்தல், இப்படி இருக்கும்போது அந்த சுபகிரகங்களுடைய அந்த ஈர்ப்பு விசையினால், பார்வையினால் அந்த கேது ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். அதாவது பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த கேது பாம்பாக குறிக்கப்படும் வாழ்பகுதியை கொண்டது. அதனால் அது ஒரு சுபர்னு தான் நம்ம பராசர ஓரையில் பராசரர் சொன்னது. இப்படி பாம்பினுடைய வாழ்பகுதியினால் அந்த கேது ஒரு சுபர் அப்படின்னு தான் ஒரு ஞானிகள் சொன்னது. இருந்தாலும் கேது புத்தியில் அந்த கேது பாபபலம் பெற்றிருந்தால், அதாவது நல்லது செய்யக்கூடிய நிலையில் ஒரு இக்கட்டான இடத்துல கேது செய்ய முடியாத நிலையில் ஒரு சுபகிரக தொடர்பு இல்லாத அந்த கேது புதன் திசை கேது புத்தியில் தன்னுடைய வீட்டை நாசம் பண்ணும். சேஸ்திர நாசம் அப்படிங்கிறோம். தானிய நஷ்டம், என்ன வெள்ளாமை வச்சாலும் அந்த வெள்ளாமை அந்த கேது புத்தியில் நமக்கு நஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் அந்த கேது புத்தி இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம பார்ப்போம், நண்டு, தவக்கலை, பாம்பு, பூரா, பல்லின்னு சொல்லி அந்த மாதிரி நேரத்தில் அந்த கேது புத்தி நடக்கக்கூடிய நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த கொடிய விஷமுள்ள
அந்த 5 கிளால் வந்து நம்ம கண்ணில் பார்க்குறது, அதனால் அது வந்து கடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு அந்த கேது புத்தியில், ஒரு பாவத்துவம் அடைந்த கேது புத்தியில் நடக்கக்கூடிய அமைப்பை கொடுக்காது. அதே போல் பார்த்திங்கன்னா வாகனத்தில் போகும்போது சிறு சிறு ஆபத்துகள்லேருந்து பெரிய ஆபத்துகள் வரைக்கும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த புதன் திசை கேது புத்தியில் அந்த கேது நல்ல நிலையில் இல்லாமல் இருக்கும் கேது வந்து ஒரு இயற்கையாகவே கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பார். அதே போல் பார்த்திங்கன்னா விஷத்தால் ஆபத்து, அந்த மாதிரி நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தில் சண்டை, போய் மருந்து குடிக்கிறது, தூக்கு மாட்டிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பில் அந்த கேது கொடுப்பார். அதே மாதிரி எந்த ஒரு செயலையும் ஒரு நல்ல செயலை செய்யாமல் ஒரு பாவ செயலை செய்யக்கூடிய டைமை வந்து உருவாக்கி அந்த கேது புத்தியில் அவங்கள தானாக அந்த மனசை உருவாக்கி செய்ய வைக்கக்கூடிய அமைப்பும் அந்த கேது புத்தியில் நடக்கும். அடுத்தவங்களுக்கு வந்து இந்த ஓர வஞ்சனைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த வஞ்சனை, நெஞ்சத்தில் வஞ்சத்தை வச்சுக்கிட்டு பேசுகிற நீ அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி அமைப்புகளெல்லாம் இந்த கேது தன்னுடைய புத்தியில் கொடுக்கும். புதன் திசை கேது புத்தியில் கொடுக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா அதே கேது ஒரு நல்ல நிலையில் இருந்தால், சுபரின் தொடர்பில் இருந்தால், இந்த மாதிரி நிலையில் ஒரு நல்லதை கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இருந்தாலும் அது ஒரு பாவ கிரகம். கிரகங்கள்லேயே ரொம்ப வலுப்பெற்ற கிரகம் கேது தான். அப்படிங்கிறப்போ ஓரளவு சொந்தக்காரங்க உறவினர்கள் கூட ஓரளவுக்கு சுமூகமான உறவை மேம்படுத்தக்கூடிய அமைப்பில் அந்த நல்ல நிலையில் இருக்கும் கேது தன்னுடைய புத்தியில் கொடுக்கும். ஒரு கூட பழகக்கூடிய ஒரு நல்ல நண்பர்களின் சேர்க்கை, இது போன்ற ஒரு சந்தோஷமான அமைப்புகள், நண்பர்களால் சந்தோஷம், ஒரு நல்ல நண்பர்கள் கிடைப்பது, இதெல்லாம் அந்த கேது புத்தியில் அந்த நல்ல நிலையில் இருக்கும் கேது கொடுப்பார். அதே போல் பார்த்திங்கன்னா பல வகையில் லாபங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு கேதுனுடைய புத்தியில் ஒரு நல்ல நிலையில் நன்மையை செய்ய வேண்டிய இடத்தில் இருக்கிற கேது புதன் திசை கேது புத்தியில் ஒரு எந்தெந்த வகையில் நமக்கு லாபங்கள்லாம் தடைபட்டு நின்றதோ, செய்தொழிலாகட்டும், ஏதோ ஒரு வகையில் வரக்கூடிய வருமானங்கள் இதெல்லாம் நின்னது, அதன் வழியே நல்ல லாபங்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பை வந்து இந்த கேது கொடுக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த புதன் திசையில் கேது நல்ல நிலையில் இருந்தால் ஒரு மனிதர்களுக்கு அந்த புத்தியில் என்ன செய்யும், ஒரு கெடுபலன்களை கொடுக்கக்கூடிய நிலையில் அந்த கேது இருந்தால் என்ன செய்யும் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை நம்ம வந்து இதில் தெரிஞ்சுக்கிட்டோம். இது வந்து அதான் சொல்கிறோம், ஒரு சுப பாவக்கிரக தொடர்பை பொறுத்து கேது என்ன செய்யும், கேதுனுடைய காரகத்துவங்கள் என்ன, அதனுடைய செயல்பாடுகள் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னாவே அதனோட புத்திகள் வரும்பொழுது நமக்கு நடக்கும்போதே அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் கேது ஒரு மோட்சத்துக்கு காரகன். பாம்பினுடைய 2 பாம்பு, அதாவது தலைப்பகுதி வால் பகுதி 2ல் 1 அப்படின்னா கூட கேதுவுடன் இணையும் கிரகங்கள் ஓரளவுக்கு அந்த ஜாதகருக்கு அதனுடைய அந்த கிரகத்தினுடைய காரகத்துவங்கள், எந்த கிரகம் சேர்ந்திருந்தாலும் அந்த கிரகத்தினுடைய காரகத்துவங்கள் அந்த ஜாதகனுக்கு கொடுக்கும் நிலையில் இருக்கும். ராகுவோட சேர்ந்தால் தான் முழுவதுமாக ராகுனுடைய கிரகண அமைப்புக்குள் போகுமே தவிர கேதுவுடன் இணைந்த கிரகங்கள் தன்னுடைய தசாபுத்திகளில் ஓரளவுக்கு கொடுக்கும் நிலையிலேயே இருக்கிறதுனால தான் கேது ஒரு வகையில் சுபர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்த வீடியோவில் கேது திசையில் அதாவது புதன் திசையில் சுக்கிர புத்தி என்ன பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.